ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பாலும் சைனா கிராஸும் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பால் புட்டிங் பண்ணுறதுக்கு நான் சைனா கிராஸ் 25 கிராம் எடுத்திருக்கேன். இது சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, அகரும் சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. சைனா கிராஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நான் 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஸ்டவ்வில் நான் பாத்திரம் வச்சுட்டேன். அதில் இந்த பாலை ஊற்றிக்கலாம். பால் கொதி வரட்டும். சைனா கிராஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. இப்போது ஸ்டவ்வில் நான் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு இந்த சைனா கிராஸை வேக வச்சிடலாம். நம்ம 2 டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தோம். அது 1 டம்ளர் தண்ணியாக ஆகிடுச்சு நல்லா ஊறி. இப்போ நான் இன்னொரு டம்ளரும் இதில் ஊற்றிக்கிறேன். இது வேகிறதுக்கு நமக்கு 2 டம்ளர் தண்ணி தான் வேணும். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். இந்த சைடு பாருங்கள், பாலும் கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இதில் 200 கிராம் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் கூட இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துருக்கோம். இப்போது ஸ்டவ்வையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு பாருங்கள், அகர் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. பாலை கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அகர் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கரையிற அளவு கொதிக்க வைக்கணும். ரொம்பலாம் கொதிக்க வைக்காதீங்க. இந்த அகர் ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஆற வச்சிடலாம். பாலில் வேக வச்ச அகரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி கொடுத்துடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம கலந்து கொடுத்ததை ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த மேலே பபிள்ஸ் மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது செட் ஆக சொல்ல அந்த மாதிரி பபிள்ஸாக மேலே இருக்கும். இதில் நான் ஒரு 5 பாதாம் 5 முந்திரி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் இந்த மாதிரி தூவிக்கலாம். உங்களுக்கு இதில் நட்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெளியில் இருக்கணும். வெளியில் அது செட் ஆகணும். செட் ஆகணும் அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர் வைக்கணும். பாருங்கள், 3 ஹவர் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ நல்லா கட் பண்ண வருது பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.